டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் ரவுண்ட் 2ல் வர மாணவர்களாக நீங்கள் சாய்ஸ் பில் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்ஸாக இருக்கா? அதுக்கு ஒரே ஒரு விளக்கம் நான் தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் வந்து பார்த்தோன்னா சாய்ஸ் பில் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன கல்லூரி கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜ் ஃபஸ்ட்டு வைங்க. ரெண்டாவது, போன வருடம் உங்களுடைய கட் ஆஃபுக்கும் உங்களுடைய ஜென்ரல் ரேங்க்குக்கும் என்னென்ன கல்லூரியில் சீட்டு கிடைச்சிருக்கோ அந்த கல்லூரி எல்லாத்தையும் ரெண்டாவது வைங்க. மூணாவது, உங்களுடைய ஜென்ரல் ரேங்க்கில் சீட்ஸ் கம்மியாக, உங்களுடைய ஜென்ரல் ரேங்கோடைய கம்மியாக இருக்கோ, என்னென்ன கட் ஆஃப் உங்களுடைய கம்மியான காலேஜில் கிடைச்சிருக்கோ அந்த காலேஜை மூணாவது வைங்க. ஏன்னா நமக்கு நாட்டலாட்டுன்னு வந்துச்சுன்னா 3rd ரவுண்டு போனீங்கன்னா இதில் மிஞ்சின சீட் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் எதிர்பார்க்குற கல்லூரி கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் உங்களுடைய கேள்விக்குறியாகிடும் ரவுண்ட் 2 உங்களுடைய சாய்ஸ் பில். ஸோ அதனால் தெளிவாக பண்ணுங்கள். இந்த சாய்ஸ் பில்லில் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால், என்னென்ன காலேஜை எந்த ப்ரியாரிட்டி கொடுத்து வைக்கணும், என்னென்ன டிபார்ட்மெண்ட்டை வைக்கணும்னு உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ தெளிவாக திரும்ப சொல்லிடுறேன், ரவுண்ட் 2 மாணவர்கள் சாய்ஸ் பில்லை ப்ராப்பராக பண்ணுங்கள். மெயினாக ஒரு காலேஜுடைய நேம் தெரியுதோ இல்லையோ அதோட கவுன்சிலிங் கூட நல்லா சர்ச் பண்ணி வச்சுங்க. ஏன்னா ஒரே காலேஜ் பல நேமில் வந்து பார்த்தோன்னா உலாவுது. ஸோ அதனாலே ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே பல மாணவர்கள் கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டாங்க. அந்த காலேஜ் நேமே நான் சொல்லிடுறேன், சிஐஇடி. ஆல்ரெடி இந்த மீம்ஸ்லாம் போட்டாங்க, இதுலேயே பல மாணவர்கள் வந்து பார்த்தோன்னா கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வராலையும் பல மாணவர்கள் கன்ஃபியூஸ்ட் ஆகிறாங்க. ஸோ இதெல்லாம் தயவு செஞ்சு ஒரு காலேஜோடைய கவுன்சிலிங் கூட ப்ராப்பராக தெரிஞ்சுட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். 1க்கு 2 முறை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு லாக் பண்ணுங்கள். டிஎன்ஏ சம்மந்தமாக என்ன டவுட்ஸ் இருந்தால் என்னோட நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள்.